வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலின் இருட்டில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு புதிய திருப்பம் வெளியில் தெரிகிறது. கூட்டணி கணக்குகள் அலைபாயும் இந்த நேரத்தில் விஜய் எந்த திசையில் செல்கிறார் என்பதை புரிந்து கொள்ள பல ரகசிய கதவுகள் திறக்க தொடங்கியுள்ளன. எடப்பாடியின் மறை நம்பிக்கைகள், பாஜகவின் உள்தந்திரங்கள், திமுகவின் அமைதியான கணக்கு பந்தயம், அனைத்தையும் ஒரே இடத்தில் இணைக்கும் அந்த கேள்விதான், விஜய் இறுதியில் யாருடன் நிற்பார்? இப்போது கிடைத்துள்ள உள்ளமைப்பு தகவல்கள் இந்த கேள்வியின் பதிலை முழுக்க முழுக்க மாற்றக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் எடப்பாடி மற்றும் ஒரு ரூட்டில் போக தொடங்கியுள்ளார். நாம் தமிழர் சீமான் புதிய பந்து ஒன்றை வீசியுள்ளார். அவற்றை இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். அதை பார்ப்பதற்கு முன் தமிழ்நாட்டு அரசியலை மட்டுமே எடுத்து வரும் டி நாடு அரசியல் என்று எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் தமிழக அரசியல் அலசல் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். இதோ தமிழக அரசியல் களத்தில் குதிக்கலாம் வாருங்கள். அதிமுக கூட்டணிக்குள் விஜயும் எப்படியும் வந்து விடுவார் என்று எடப்பாடி நம்புகிறாராம். அவருக்கு நெருக்கமானவர்களிடம் பேசிய போது இது உடனடியாக நடந்துவிடும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எப்படியும் இறுதியில் அதிமுக கூட்டணிக்கு தான் வந்து சேர்வார் என்று அடித்து கூறியுள்ளார். அதற்கு என்ன மருந்து வைத்திருக்கிறார் என்று தெரியவில்லை. ஒருவேளை பாஜக எப்படியும் விஜய் கூட்டணிக்குள் கொண்டு வரும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறாரோ என்னவோ. தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதிதான அலைகூட்டம் உருவாகி கொண்டிருக்கின்றது. இது வெறும் தேர்தல் கூட்டணிகள் குறித்து பேச்சுவார்த்தைகள் மட்டுமல்ல, இது ஒரு புதிய தலைமுறை வாக்காளர்களின் மனநிலையை புரிந்து கொள்ளும் கட்சிகளின் போராட்டம். புதிய வாக்காளர்கள் மற்றும் இளம் வாக்காளர்கள் எந்த பக்கம் சாய்வார்கள் என்பது பெரிய கட்சிகளின் கவலையாக உள்ளது. மாநில அளவிலான அதிகார போட்டியில் ஏற்படும் மாற்றங்களின் ஆரம்ப சில்லறை அதிர்வுகள், சமூக ஊடக தாக்கம் எப்படி மாநில அரசியலை தலைகளாக மாற்ற தொடங்கியுள்ளது என்பதற்கான பரிசோதனை மேடையும் கூட. இந்த சூழலில் விஜய் சமீபத்தில் உருவாக்கிய தமிழக வெற்றி கழகம் அந்த வாக்குகளில் கணிசமான சதவீதத்தை கவர்ந்து கொண்டு போகலாம் என்று சிலர் கணிக்கின்றார்கள். தாவேகா மற்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இடையே புதிய அவநம்பிக்கை எதிர்கால அரசியலின் திசையை தீர்மானிக்கும் காரணமாக மாறி நிற்கின்றது. எடப்பாடி பழனிசாமி விஜயை கூட்டணிக்குள் எழுப்பதற்காக பல ரகசிய முயற்சிகளை மேற்கொண்ட போதும் தமிழக வெற்றி கழகம் எந்த தயக்கமும் இல்லாமல் தனித்து நிற்கும் முடிவில் உறுதியாக இருக்கின்றது. எதிர்காலத்தில் தமிழகத்தில் புதிய நம்பிக்கை நட்சத்திரம் எனும் வகையிலே விஜயின் உருவத்தை உருவாக்கி வருகின்றது. தாவேகா உள்வட்டாரங்களிலிருந்து வரும் தகவல்கள் விஜய் மிகவும் தெளிவான ஒரு அரசியல் கணக்கு புத்தகத்தோடு நடந்து வருகிறார் என்று காட்டுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடன் இணைவது நீண்ட காலத்தில் தனக்கு அரசியல் தீங்கு விளைவிக்கும், குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தின் நம்பிக்கை முற்றிலும் சிதறும் என்று அவர் உணர்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள். ஏற்கனவே அவரை இளைஞர்கள் ஒரு மாற்றத்தின் அடையாளம் என்று கருதுகின்றனர். அந்த சூழலில் பழைய கட்சிகளுடன் கைகோர்க்கும் எந்த ஒரு செயல்பாடும் அந்த இளைஞர் அடித்தளத்தை உடனடியாக பிரித்துவிடும் அபாயத்தை விஜய் மிக தெளிவாக உணர்கின்றாராம். மறுபுறம் எடப்பாடி பழனிசாமியின் நிலைமை மட்டும் முற்றிலும் வேறுபட்டது. இவர் தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலையில் கூட்டணியின் சக்தியினை நன்கு அறிந்தவராக இருக்கின்றார். 2021ஆம் ஆண்டு தேர்தல் தோல்வியின் பின் அதிமுக அமைப்பு பல இடங்களில் பலவீனம் அடைந்துள்ளது. பல முக்கிய தலைவர்கள் திமுக வலைவீச்சுக்களில் சிக்கி தங்கள் கட்சியை விட்டு விலக தொடங்கி உள்ளனர். கடந்த தேர்தலுக்கு பிறகு கட்சியின் கட்டமைப்பில் ஏற்பட்ட மாற்றம் எடப்பாடி பழனிசாமியை ஒரு நிலையான கூட்டணி தேடலுக்கு தள்ளி இருக்கிறது. விஜயை கூட்டணிக்குள் எழுப்பது இன்றைய அதிமுகவுக்கு மிகப்பெரிய அரசியல் தரப்பாக இருக்கும். அதனால் அவர் பல முறை முயற்சி செய்து கையில் டீல்களோடு விஜய் தரப்புடன் பேச முயல்கின்றார். ஆனால் தாவேகா எந்த நிலையிலும் தங்கள் சுதந்திரமான முதல் முறை களப்போட்டி நிலைப்பாட்டில் இருந்து விலகிச் செல்ல மறுக்கின்றது. நேரடி பேச்சுவார்த்தைகள் பலன் அளிக்காததால் அதிமுக தற்போது வேறு வழிகளில் விஜயின் நிலைப்பாட்டை தளர்வைக்க முயற்சி செய்கின்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதை பார்ப்பதற்கு முன் எமது அரசியல் ஆய்வு புரிவதற்கு எளிமையாக உள்ளதா, விஷயம் உள்ளதா? அப்படி நீங்கள் நினைத்தால் தமிழ்நாடு அரசியலை மட்டுமே எடுத்து வரும் டி நாடு அரசியல் என்ற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் தமிழக அரசியல் அலசல் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். எடப்பாடி விஜயை இழுக்க முயலும் அந்த வழிகளில் மிக முக்கியமானது ஆன்லைன் தாக்கம் செலுத்தும் அரசியல் பிரச்சாரம். அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்தவர்கள், சமூக ஊடகங்களிலே செல்வாக்கு கொண்டவர்கள், யூடியூப் கருத்தாளர் குழுக்கள் என்று பலரும் ஒரே வரியில் ஒரு பெரிய கதை பின்ன தொடங்கி உள்ளனர். அவர்களது கதையின் ஒற்றை வரி, விஜய் தனியாக வெல்ல முடியாது, கூட்டணி வைத்தால்தான் பெரிய வெற்றி கிடைக்கும் என்பது அந்த கதையின் மையப்புள்ளி. சமூக ஊடகங்களில் இடைவிடாமல் பகிரப்படும் கருத்துக்கள் விஜய் தனியாக நிற்பார் என்றால் அதிகபட்சம் 3 இடங்கள் தான் கிடைக்கும் என்று திரும்ப திரும்ப கூறுகின்றனர். அவரால் பல மாவட்டங்களில் 3வது இடத்திற்கு கூட வர முடியாது.
அதிமுகவுடன் சேர்ந்து நின்றால் துணை முதலமைச்சர் பதவி கூட கிடைக்கும் போன்ற பல கதைகள் சமூக ஊடகங்களில் கொட்டி கிடக்கின்றன. இது விஜயின் மனநிலையை மாற்றுவதற்கான திட்டமிட்ட முயற்சி என்று தாவேக ஆதரவாளர்கள் மிக தெளிவாக குற்றம் சாட்டுகின்றனர். இதைத் தொடர்ந்து ஆரம்பத்தில் விஜய் கூட்டணி பற்றி யோசித்தாரா இல்லை என்கின்றார்கள் ஆதரவாளர்கள். உள்வட்டார தகவல்கள் மிக தெளிவாக சொல்கின்றன. விஜய் ஆரம்பத்திலிருந்தே தனித்து நிற்பதற்கு முடிவு செய்து வைத்துள்ளார். காரணம் ஒன்றுதான், புதிய தலைமுறை வாக்காளர்களுக்கு தான் பழைய அரசியலின் தொடர்ச்சியாக தெரியக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றார் என்கிறார்கள். இந்த ஒரு கோட்பாடு விஜயின் முழு அரசியல் முடிவுகளையும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. இதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியின் தரப்பினர் விஜயை கூட்டணிக்குள் இழுத்து வந்தால்தான் 2026 தேர்தலில் அதிமுக ஒரு பெரும் முன்னேற்றத்தை பெறும் என்று நம்புகின்றனர். அதிமுகவுக்கு எதிராக உருவாக்கி கொண்டிருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை கட்சி தாவல்கள். கடந்த சில வருடங்களில் அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு தாவிய தலைவர்கள் பட்டியல் எண்ணிக்கை மலைக்க வைக்கின்றது. எம்ஜிஆர் காலம், ஜெயலலிதா காலத்தில் இருந்து வந்து பல பழைய வீரர்கள் ஒருவர் பின் ஒருவராக திமுகவுக்கு செல்வது அதிமுகவின் மாவட்ட அளவிலான கட்டமைப்பை முற்றிலும் கலகலக்க வைத்துள்ளது. மைத்ரேயன், மருது அழகுராஜ், மனோஜ் பாண்டியன், அன்வர் ராஜா என்ற நீண்ட பட்டியல் திமுகவில் இணைந்து விட்டது. இதே சமயம் திமுக தொடர்ந்து அதிமுகவின் பலவீனமான பகுதிகளை குறிவைத்து முக்கிய தலைவர்களை இழுக்கின்றது. திமுகவின் உள்நோக்கு மிகவும் தெளிவாக தெரிகின்றது. 2026 தேர்தலுக்கு முன்னர் அதிமுகவின் நிலையை மேலும் பலவீனப்படுத்த வேண்டும் என்ற மதிப்பீடு உள்ளே இருக்கின்றது. அதற்காக திமுகவில் 5 பேர் அடங்கிய ஒரு டீமை இறக்கி விடப்பட்டுள்ளது. திமுகவின் ஐவர் டீம் அதிமுகவின் முக்கிய புள்ளிகளையும் ஐடி பிரிவு நிர்வாகிகளையும் மாவட்ட அளவிலான கட்டமைப்புகளையும் நேரடியாக வளைத்து வருகின்றது. கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், விருதுநகரை சேர்ந்த பல நிர்வாகிகள் கடந்த சில மாதங்களில் திமுகவுக்கு இணைந்துள்ளனர். மறுபக்கத்தில் அதிமுகவும் திமுகவில் இருந்து ஆட்களை இழுக்கின்றது. விருதுநகர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு அமைப்பாளர் அருண்குமார் உள்ளிட்ட 200 பேர் நேரடியாக அதிமுகவில் இணைந்தது திமுகவின் தாக்குதலை சமநிலைப்படுத்த முயற்சியாக பார்க்கப்படுகின்றது. திமுகவுக்கு எதிராக சாட்டையடி கொடுக்க முயற்சி செய்யும் அதிமுக ஒரு பாயிண்டை பிடித்திருக்கின்றது. அதிமுகவில் இருந்து புதியவர்கள் வந்துவிட்டால் பழைய சீனியர்கள் முடக்கப்படுகின்றனர், அதிருப்தியில் உள்ளனர் என்ற குற்றச்சாட்டு உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அந்த அதிருப்தியை அதிமுக அரசியலாக மாற்றிக் கொள்கின்றது. மாவட்ட அளவிலான திமுக நிர்வாகிகள் சிலர் அதிமுகவுக்கு தாவி வருவது 2020 தேர்தல் முன்னோட்டத்தில் இன்னும் ஒரு நிலை மாற்றத்தை உருவாக்குகிறது. இந்த அரசியல் சூழலில் பாஜக தனியாக செயற்படுகின்றது. தமிழக பாஜக தலைவரான நயினார் நாகேந்திரன் நேரடியாக ஒரு சவால் செய்துவிட்டார். நாம் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று. இது உண்மையாகுமா? அரசியல் பார்வையாளர்கள் கூறுவது இது வெறும் உள்மன உற்சாகம். ஏனெனில் தமிழகத்தில் பாஜக தனியாக தேர்தலில் வெற்றி பெறும் நிலையில் இல்லை. அதனால் அவர்கள் எப்போதும் எதிரிகளை ஒட்டுமொத்தமாக சிதைக்கப்படும் ஒரு கதையை பரப்புகின்றார்கள். அதில் ஒன்றுதான் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, எங்கும் குழப்பம், கலவரம் என்று பேசுவது. இது முழுக்க 2026 தேர்தலுக்கான ஆரம்ப பிரச்சாரம் என்று தான் சொல்ல முடியும். இதற்கிடையில் திமுக அமைச்சரான அன்பில் மகேஷ் கூறும் கருத்து மிக முக்கியமானது. எங்கள் பலமே கூட்டணி என்கின்றார் அவர். தமிழகத்தில் தாம் பலமான கூட்டணியை வைத்திருப்பதாக திமுக நினைக்கின்றது. இன்று வரை அந்த நினைப்பில் தவறு ஏதும் இல்லை. திமுகவிடம் பலம் வாய்ந்த கூட்டணி உள்ளது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. 10 ஆண்டுகளாக இந்தியாவில் கூட்டணியாகத்தான் அரசியல் நடந்து வருகின்றது. கூட்டணி என்ற இந்த ஒரு சொல்லே தமிழக அரசியலின் தற்போதைய சூழலை விவரிக்கின்றது. ஒரே கட்சி தனியாக ஜெயித்து ஆட்சி அமைப்பது மிக கடினம். அப்படியான சூழலில் விஜய் மட்டும் எதற்காக தனியாக நிற்க முடிவெடுத்துள்ளார்? அவருடைய கணக்கு இது. ஒன்றாக நிற்பதன் மூலம் ஊழல் குற்றச்சாட்டுகளில் கூடிய கட்சிகளின் பாரம் என்னிடம் விழக்கூடாது. இந்த குழப்பமான சூழலில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மிக அதிரடியான கருத்துக்களை முன்வைக்கின்றார். குறிப்பாக பீகாரில் 10,000 கொடுத்து வாக்குகளை பெற்றதாக பிரதமர் மீது குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். அதையே தமிழகம் பின்பற்றலாம் என்று அவர் குறிப்பிடுவது வரவிருக்கும் மாநில தேர்தலில் பண விநியோகங்கள் அதிகரிக்கும் என்பதற்கான முன்னோட்டமாக தெரிகின்றது. சீமானின் கருத்து வெறும் விமர்சனமாக தெரியலாம், ஆனால் அது மைதானத்தில் நிகழும் பண பரிமாற்ற அரசியலுக்கு நேரடி குறிவைத்த தாக்குதல் கூட. இந்த அனைத்தும் ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் மிகப்பெரிய கேள்வி ஒன்று மட்டும் மீதமாக இருக்கிறது. விஜய் என்ன முடிவு எடுப்பார்? அவர் தனியாக நிற்பாரா, கூட்டணி வைப்பாரா? சாத்தியத்திற்கான புலனாய்வு மதிப்பீடு என்ன சொல்கின்றது? விஜய் 2026 தேர்தலில் ஒரு தேர்வு போட்டி என்று அல்ல, தன் நீண்டகால அரசியல் அடித்தளம் அமைக்கும் மைதானம் என்று பார்க்கின்றார். அவரது வயது, அவரது ரசிகர்கள், அடித்தளம், அவரது ஊடக பதிவுகள், அவரது இளைஞர் ஆதரவு அனைத்தையும் பொருத்தி பார்த்தால் இந்த தேர்தல் ஒரு சின்ன சோதனை மட்டுமே. அவர் பெரும் வெற்றிக்காக இப்போது ஓடவில்லை. தன் பிரச்சாரத்தை எப்படி மக்கள் ஏற்கின்றார்கள் என்று அவர் கணக்கெடுக்கின்றார். இந்த நிலையில் கூட்டணி வைத்து ஓடும் எந்த முயற்சியிலும் அவர் தரப்பு தீவிரமாக இறங்கவில்லை. தாவேகா நிர்வாகிகள் காங்கிரஸோடு மட்டும் பேசுவதாக தெரிகின்றது. ஆனால் அதையும் அவர்கள் வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளவில்லை.
தாவேகா தொடர்ந்து தனித்து நின்றால் தான் அடையாளம் உருவாகும் என்ற ஒரு கருத்தில் தான் இன்று வரை அவர்கள் உள்ளார்கள். எடப்பாடி பழனிசாமியின் தந்திரம் என்ன? அதிமுக தனியாக நிற்கும் நிலைமையில் இல்லை, கூட்டணி தேவை. விஜய் தான் அந்த கூட்டணியின் மிகப்பெரிய புதிய முகம். ஆனால் விஜய் வர தயங்கிவிட்டால் அதிமுக வேறு கட்சிகளை தேடும். ஆனால் இப்போது அந்த மாற்று முகங்கள் இல்லை. அதனால் தான் அவர் ஆன்லைனில் அழுத்தம் கொடுத்து விஜய் தனியாக வெல்ல முடியாது என்ற கதையை பரப்புகின்றனர். திமுகவின் தந்திரம் என்ன? விஜய் தனியாக நிற்பது திமுகவுக்கு உதவக்கூடும். ஏனெனில் விஜய் போட்டியிட்டால் அதிகபட்சம் அதிமுக வாக்குகளையே பிளக்கும். அதனால் திமுக அமைதியாக இருக்கின்றது. பாஜகவின் தந்திரம் என்ன? பாஜக விரும்புவது இரண்டு விஷயங்கள். ஒன்று வெளிப்படையானது, மற்றது மறைமுகமானது. வெளிப்படையான விருப்பம் திமுக பலவீனப்பட வேண்டும், தோற்க வேண்டாம். பாஜகவின் மறைமுகமான விருப்பம் அதிமுக பலவீனப்பட வேண்டும். அதிமுக பலவீனப்படுவது பாஜகவின் வளர்ச்சிக்கு வாய்ப்பளிக்கும். அவர்களது தற்போதைய கனவு ஆட்சியை பிடிப்பதல்ல, இரண்டாவது இடத்தை பிடிப்பது. அதாவது திமுகவுக்கு மாற்றி பாஜக என்ற இமேஜை உருவாக்க பார்க்கிறார்கள் அவர்கள். விஜய் தனியாக நிற்பதால் அதிமுகவுக்கு கண்டிப்பாக இழப்பு ஏற்படும். அதனால் பாஜகவும் விஜயை கூட்டணியில் சேர்க்கும் எந்த சூழலுக்கும் ஆதரவு தரப்போவதில்லை. இப்படி பார்த்தால் விஜயின் தனி முடிவுக்காக 4 பெரிய கட்சிகள் தங்கள் கணக்கை போட்டுக் கொண்டிருக்கின்றன. இதன் விளைவாக 2026 தேர்தல் ஒரு வேட்பாளர் போராட்டம் அல்ல, ஒரு விஷய போராட்டம் ஆக மாறுகின்றது. அந்த விஷயம் விஜய் எந்த பக்கத்தில் நிற்கின்றார்? இந்த கேள்வியின் பதிலே தமிழக அரசியலின் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான திட்டத்தை நிர்ணயிக்கும்.